தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ கிரைம் ஸ்டோரிஸை கேட்டிருப்பீங்க, படமாக பார்த்துருப்பீங்க, நீங்கள் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு கிரைம் ஸ்டோரி இருக்கு, இந்தியாவே உலுக்கி எடுத்திருக்குங்க. கல்யாணம் பண்ணுறதுன்னு பல பேரும் பயப்படுவாங்க போல இருக்குது. இதுக்கப்புறம் பசங்க அப்பேற்பட்ட விஷயம் நடந்திருக்கு. மீ டூ மட்டும் இல்லை, மென் டூவும் பெரிய பிரச்சனை தான். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸ்க்ரீனில் ஒரு பையன் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கார் பார்த்தீங்களா? பேர் கேட்டன் விஷால் அகர்வால். 26 வயசு பையங்க. இந்த புனேல இருக்க சக்ஸஸ் குரூப்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அந்த ஃபர்மோட டைரக்டர் அண்ட் சிஎம்ஓ, சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இந்த பையன் தான். எப்படி ப்ரோ இந்த சின்ன வயசில் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சக்ஸஸ் குரூப் சொன்ன பார்த்தீங்களா, இவங்க ஃபேமிலி பேஸ்டாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அவங்களுக்கே தெரியும், ஒரு பெரிய தொழிலதிபர்னா அவர் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாருன்னா அந்த குடும்பத்தில் இருக்கவங்க முக்கியமான பொறுப்புக்கு வருவாங்களே, அப்படி வந்தவர் இவர். இது ஆக்சுவலாக ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ங்க. இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஃபுல்லாக பண்ணுறவங்க புனே பேஸ்டாக. இந்த பையன் ஆண்டர்பிரினர்ஷிப் கிராஜுவேட் வேறு. யார் இவர்? நம்ம கேட்டேன்னு. இவர் இந்த சக்ஸஸ் குரூப் இருக்குல்ல, இதோட ஃப்யூச்சராக கருதப்பட்டுன்ற ஒருத்தர். ஆனால் இந்த பையனை இப்போ எப்படி திரும்ப பார்க்குறோம், இதை தூக்கிட்டு போகிறாங்க தெரியுதா? எங்கேருந்து ஒரு பாடியை, அந்த பாடி வேறு யாரும் இல்லை, இந்த பையன் தான். செத்தே போயிட்டாருங்க. கொலை பண்ணி போட்டிருக்காங்க. கொலை பண்ணது நீங்கள் என்னென்னமோ நினைப்பீங்க யார் யாருன்னு, பெரிய ட்விஸ்டாக இருக்குது. அதில் தான் பக்கத்தில் வரமா தெரியுறாங்களே, அவங்க பேர் சியா கோயல். இந்த மாதிரி ஒரு பேக்கரியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த பிப்ரவரி மாதம்தான் கேட்டனுக்கும் சியாவுக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுது. இந்த நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சுது. வர்ற நவம்பர் மாதம் இவங்க 2 பேருக்கு திருமணம் செய்யறதுக்கு ஃபிக்ஸும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த 2 ஃபேமிலிஸ் என்ன பண்ணியிருக்கு, ராஜஸ்தானில் ஒரு பெரிய பேலஸை ரெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கான புக்கிங் அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. 17 கோடி ரூபாய் செலவில் அந்த பேலஸை புக் பண்ணியிருக்காங்க. திருமண ஆடம்பரமாக, ஏன்னா பெரிய குடும்பம் இல்லையா, பயங்கரமாக பண்ணுவாங்களே, அதுக்காக ஆவாசாக எல்லா செலவையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 ப்ரைவேட் பிளேன்ஸை வேறு இறக்குறாங்க. இந்த கெஸ்ட்டெல்லாம் கூட்டு வரல, இதுக்காக 2 ப்ரைவேட் பிளேன்ஸ் இறக்குறாங்க. இவ்வளோ தூரம் திருமண ஏற்பாடுகள் பயங்கர மும்முரமாக போயிட்டுருக்கு. கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரும் இருக்காங்களே, கேட்டோன்னு சரி, அந்த சியாவும் சரி, 2 பேரும் இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க. ரொமான்டிக்காக நிறைய ஃபோட்டோஸை போடுறது, வீடியோஸை போடுறதுன்னு அவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க. பார்க்கும்போது நம்மளுக்கே கண்ணு படுற அளவுக்கு ஜோடியாக இருக்குல்ல, அப்படி தான் தோணும். அப்படி தான் எல்லாமே பார்க்குறதுக்கு. இவர் நம்ம கிட்ட ப்ரப்போசலை முன்வைக்கிற மாதிரி வீடியோஸு, கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறது, அப்புறம் ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அதை ரொமான்டிசைஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது, டான்ஸ் பண்ணுறதுன்னு இவ்வளோ வீடியோஸை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. 2 பேரும் திருமணம் நடக்க போகிறத எண்ணி அந்த ட்ரீம் வெட்டிங் இருக்குல்ல, அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியா முழுக்க. அந்த சியா போட்ட போஸ்ட் மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு பக்கம் கேட்டு இருக்காருல, அவரும் கேட்டு போஸ்ட்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காப்புல சியா கிட்ட. அடுத்து நான் போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நான் போஸ்ட் போட்டால் அது இவர் ரீபோஸ்ட் பண்ணுறது, இவங்க போஸ்ட் போட்டால் இவருன்ட்டு இப்படி மாறி ரீபோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த ஒரு ஜோடியை பார்க்கும்போது அக்கா நல்லா ரொமான்டிசைஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பல பேரும் கண்ணு வைக்கவும் ஆரம்பித்தாங்க. எல்லாம் சிறப்பாக போயிட்டுருக்க மாதிரி தெரியுதுல. ஆனால் கடந்த 18ஆம் தேதி வரைக்கும் தான் என்னாச்சு, கடந்த 18ஆம் தேதி இந்த சியாவும் கேட்டனும் ஒரு ஃபோர்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. புனேக்கு அருகில் இருக்க லோஹாகாட் அப்படின்ற ஒரு ஃபோர்ட்டுங்க, ஒரு பெரிய கோட்டை, அதுக்கு போகிறாங்க. சும்மா கேஷுவல் டேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனதுக்கப்புறம் நியூஸ் வெளியே வருது, அந்த கேட்டன் இருக்கார்ல, அவர் மேலேருந்து கீழே விழுந்து உயிரிழந்துட்டார். செய்தி வெளியே வருது. சியா இருக்காங்களே, இவங்க கிட்ட போலீஸ் விசாரிக்கிறாங்க. ஏங்க நீங்கள் தானேங்க கூட போனீங்க, என்ன ஆச்சு, பெரிய எடுத்து பையன் வேறு அப்படின்ட்டு. அப்போ சியா என்ன சொல்லியிருக்காங்க, இல்லைங்க காற்றோட்டம் அதிகமாக இருந்துச்சு, நாங்கள் போவேணா அப்படின்னு சொன்னேன், அந்த ஃபோட்டோட முனைக்கிட்ட வேணாம் அப்படின்னு சொன்னேன். இவர் தான் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு போடலான்னு சொல்லி போனாப்புல. கடைசியில் தவறி விழுந்துட்டாருங்க. காற்றோட ஃப்ளோ அதிகமாக இருந்ததுனால தவறி விழுந்துட்டாரு. அவரோட உயிர் போயிடுச்சு அப்படின்ட்டு அந்த பொண்ணு அங்கே கழுதில் எழுதிருக்கு போலீஸ்கிட்ட.
போலீஸ் எவ்வளோ கேஸை பார்த்துருப்பாங்க. இந்த கேஸில் அந்த பொண்ணோட பிஹேவியர் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி போலீஸ்க்கு சந்தேகத்தை ஏற்படுத்திருச்சு. இல்லையே பொண்ணு நடிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கவே எல்லா உண்மையும் எடுத்துட்டாங்க போலீஸு. என்னென்னு தெரியுமா சொல்கிறாங்க இப்போ? சேட்டன் பாபுலால் சௌத்ரி, இந்த ஒரு கேரக்டர் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். 22 வயசு அவனுக்கு. இவன் யாருன்னா ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்கவன். இவன் இந்த பேக்கரி ரன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சியா, இவங்களை போன வருஷம் நவம்பர் மாதம் வாக்கில் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் சந்திச்சிருக்காப்புல. சந்தித்து 2 பேரும் நம்பர்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் ஆகிட்டாங்க, காதலிக்கிற அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக போன வருஷம் நவம்பர் மாதம் இவங்க க்ளோஸ் ஆகுது. இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் இந்த பொண்ணுக்கு எங்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிச்சு கேட்டன்கிட்ட. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பாபுலால் இருக்கால, அவனுக்கு செம வெறி ஆகிட்டு இருக்கு. இந்த கேட்டனும் இந்த சியாவும் சேர்ந்து இன்ஸ்டாகிராமில் போட்டுட்டு இருக்க போஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை பார்த்து செம வெறி ஆகிட்டு இருக்கான். வெறியானவன் சியா கிட்ட போய் இதை பற்றி ஆர்கியூ பண்ணியிருக்கான். சியா ஒரு கட்டத்தில் அவகிட்ட சொல்லியிருக்காளாம், இல்லை எனக்கு அந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதனால் நான் ஒத்துக்கிட்டேன்னு இவன்கிட்ட ஒரு கதை கொடுத்துருக்கான். அந்த போஸ்ட்லாம் பார்க்குறப்ப வீட்டில் ஃபோர்ஸ் பண்ண மாதிரி அங்கே இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க இது மாதிரி வீடியோஸ்லாம். ஃபோர்ஸ் பண்ண மாதிரியே இருக்குது. இந்த பொண்ணு இந்த கதையை கொடுத்துச்சா அவங்ககிட்ட. இவனை உடனே சரி ரைட்டு, உனக்கு அப்போ திருமணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, நம்ம சேர்ந்து வாழ்வோம், நமக்கு இடையூறாக இருக்கிறது அந்த கேட்டன் மட்டும்தான், அவனை போட்டு தள்ளிட்டா போதும், நம்மளை பிரிக்க யாராலையும் முடியாதுன்னு இந்த ஃபோர்ட்டு பிளானை அப்போ தான் போடுதுங்க 2 மூதவியிலும் சேர்ந்து. எது? சியாவும் இந்த பாபுலாலும். நீ ஃபோர்ட்டுக்கு அவனை கூப்பிட்டு வந்துரு அந்த கோட்டைக்கு. முதல்ல மிஸ் ஆச்சுல, அதை இப்போ முடிச்சிடும்னு சொல்லியிருக்கான். இந்த முதல்ல மிஸ் ஆச்சுன்னு சொன்னாலே இதை மைண்டில் வச்சுங்க. கடைசி ஒரு கனெக்ட் இருக்கு. இந்த சியா என்ன பண்ணுறா, கேட்டனுக்கு ஃபோன் பண்ணி வாயன் கேஷுவலாக அவுட்டிங் ஒன்று போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு கூப்பிட்டுருக்கா. கட்டிக்கு போகிற பொண்ணாச்சு, இந்த பையனுக்கும் அவ்வளோ எண்ணங்கள் இருக்கோல, எதிர்பார்ப்புகள் இருக்கோல, வருங்கால மனைவின்னு சொல்லிட்டு நம்பி போயிருக்காங்க பையன். இந்த பையன் நம்பி வந்தான் பார்த்தீங்களா, கூட அந்த பொண்ணு கிளம்பி வந்துட்டு இருக்கா. 2 பேரும் காரில் போயிட்டு இருக்காங்களா, பின்னாடியே இன்னொருத்த ஃபாலோ பண்ணியிருக்கான். ஒரு 20 ஃபீட்டு 30 ஃபீட்டு டிஸ்டன்ஸில் இருந்தபடி ஒருத்த ஃபாலோ பண்ணியிருக்கான். வேறு யாரோட அந்த பாபுலால். ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, இந்த பக்கம் கேட்டனை கூப்பிட்டுட்டு பின்னாடியே பாபுலாலுக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, வா நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு ஃபாலோ பண்ண அப்படின்ட்டு. இந்த பாபுலால் வேறு யாரும் இல்லை, இதோ தெரியுதா, ஒருத்த வீட்டுக்கிற வாசியமே நந்த வந்துருக்கிறான் பாருங்க, நல்லா ஹூட்டி போட்டுக்கிட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு, இவன் தான் அந்த பாபுலால். என்ன அறிவாளித்தனா, கேமரா இருந்துடும், எவிடன்ஸ் ஆகிடும், அதுக்காக நம்ம இப்படி போவோன்னு பைப்பில் இறங்கி அதே வந்து மாட்டிருக்கு வாலண்டியராக. அங்கேருந்து சிசிடிவி கேமராவில் தெளிவாக இந்த காட்சி பதிவாயிருக்கு. வந்த வெண்ணதரமா பண்ணியிருக்கான், அந்த கேட்டன் இருக்கார்ல, அந்த பையனை பிடிச்சி தள்ளி விட்டுருக்கான். இவன் மட்டும் இல்லைங்க, சியா உடந்தையாக இருந்திருக்கா, அவ்வளோ சேர்த்து இந்த வேலையை பார்த்து விட்ருக்கா. இப்போ வேற என்ன பண்ண முடியும், சட்டம் தன் கடமையை செய்யல. சியா பாபுலால் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க கம்பி தான் இருக்கணும் இந்த 2 தரத்தலைங்களையுமே. இவங்க மேலே மர்டர் அண்ட் கிரிமினல் கான்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு இந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 7 நாட்கள் வரைக்கும் போலீஸ் கஸ்டடியில் இப்போ ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. कोण बसणार आहे अरुण बस बस யார் குற்றவாளின்னு நல்லா தெரிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் போலீஸார் இன்னும் டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்களே, எவிடன்ஸ் சாலிடாக கலெக்ட் பண்ணுவாங்களே. எப்படி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நிறைய விஷயங்கள் வந்து விழுது. இந்த 2 மூதவங்க இருக்கு பாருங்க, சியா அண்ட் பாபுலால். இந்த 2மே கடந்த 7 மாதங்கள் வரைக்கும் 2004 முறை ஃபோனில் பேசியிருக்காங்களாமா. இந்த நம்பர்ஸ் வரைக்கும் எடுத்துட்டாங்க. 238 மணி நேரங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இதில் பாதி மணி நேரம் எதை பற்றி பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க? கேட்டன் எப்படி போட்டு தரலாம், இந்த பிளான் தான் பாதி நேரம் போயிருக்கு போல இருக்கு. ஆக்சுவலாக பாபுலால் காதலிச்ச அளவுக்கு இந்த பொண்ணு கேட்டனை காதலிக்கலையாம். அப்போ என்ன கருமாந்திரத்துக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எங்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிட்டு அந்த பையன் கூட அவ்வளோ ஆடிப்பாடி வீடியோலாம் போட்டு எதுக்கு இது புரிஞ்சிக்க முடியல, என்னெல்லாம் இந்த நேரத்தில் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த பையனை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி என்ன தெரியுமாச்சு, இந்த கேட்டன் சியா 2 பேருமே பாலிக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாமா. யார் அந்த கொல்லப்பட்ட பையன் இருக்கால கேட்டன், அந்த பையனும் இந்த பொண்ணும். எதுக்காக? இந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டு நடத்துவாங்களே, இது நம்ம பாலியில் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கரெக்டாக இருந்திருக்கு. ஆனால் கடைசியில் ஏர்போர்ட் போயிட்டு திரும்ப வந்துட்டு இருக்காப்புல கேட்டேன்னு. என்னன்னு சொல்லி வீட்டில் கேட்கும்போது, இல்லைப்பா பாஸ்போர்ட்டு மிஸ் ஆகிடுச்சு,
காரில் தான் வச்சிருந்தா எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரிலன்னு அந்த பையன் ஃபீல் பண்ணி வீட்டில் சொல்லியிருக்கான். அவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்திருக்கான். சுற்றி என்ன நடக்குதுன்னு அந்த பையனுக்கு தெரியவே இல்லை. இந்த விடை தெரியாத கேள்வி இருக்குல்ல, போகிறப்ப பாஸ்போர்ட் அவன் கையில் இருந்துச்சு, வர்றப்ப இல்லையான்னு சொல்லிட்டு, அந்த கேள்விக்கான பதில் இப்போ தாங்க கிடச்சிருக்கு. கேட்டனோட அப்பா விஷால் அகர்வால் இவர் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாரு, கடந்த 6ஆம் தேதி தாங்க அந்த பாலி ஃபோட்டோ ஷூட்டுக்கு எல்லாருமே ஏற்பாடு பண்ணாங்க. அந்த 6ஆம் தேதி போயிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணி நல்லா ஃபன் பண்ணுவோன்னு முடிவு பண்ணாங்க. ஸோ இதுக்காக 4 பேர் காரில் கிளம்புனாங்க, வீட்டிலேருந்து கிளம்புனாங்க. அந்த காரில் 4 பேர் பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு, அப்புறம் என்னோட பையன் கேட்டனு, சியாவோட பிரதர் சஹில், இப்படி 4 பேர் தான். ஒரே குடும்பம் இல்லையா இப்போ எல்லாருமே. ஸோ எல்லாருமே கிளம்புனாங்க 4 பேரும். கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட பாஸ்போர்ட்டு, அவங்க வச்சுருக்க கரன்சி, கிரெடிட் கார்ட்ஸு, டிரைவிங் லைசன்ஸ், அது இதுன்னு எல்லா விஷயங்களையும் தனித்தனியாக எல்லாரும் செக் பண்ணாங்க. காருக்குள்ளே அமர்ந்தபடியே செக் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் பவுச்சில் போட்டு காருக்குள்ளே வச்சுட்டாங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சா, இப்போ கார் கிளம்பலான்னு வீட்டிலேருந்து கார் கிளம்பிருக்கு. இவங்களும் டாட்டா பை பை சொல்லிட்டு அமுச்சு விட்ருக்காங்க. போயிட்டு இருந்த கார் டைரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு போல் நடுவில் ஒரு ஃபுட் மால் கிட்ட நின்று இருக்கு. இந்த ஃபுட் மாலை நோக்கி காரில் அந்த 4 பேரும் கிளம்பி போயிட்டாங்க, இறங்கி நடந்துட்டாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த சியா இருக்கால, அவன் மட்டும் என்ன சொல்லியிருக்கா, ஐயோ என் ஃபோனை நான் மிஸ் பண்ணிட்டேன், காருக்குள்ளேயே போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு அந்த கல்பிரிட் மட்டும் ஓடி வந்திருக்காங்க. அங்கேருந்து அந்த 3 பேரை ஃபுட் மால் கிட்டே விட்டுட்டு ஓடி வந்தவ ஃபோன் எடுத்துக்கிட்டு திரும்பவும் அந்த 3 பேர்கிட்டே போயிட்டான். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு 4 பேர் இப்போ காரில் வந்து ஏறியாச்சு. இதுக்கப்புறம் ஏர்போர்ட்டை அந்த காரை ரீச் பண்ணிடுச்சு. அந்த ஏர்போர்ட்டில் பாஸ்போர்ட்லாம் செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, எடுத்து இவங்க செக் பண்ணும்போது அதில் அந்த கேட்டனோட பாஸ்போர்ட் இருக்குல்ல, அது மட்டும் மிஸ்ஸிங்கு. எப்படி போச்சு என்னாச்சுன்னு தெரில, அது மட்டும் மிஸ்ஸிங்கு. ஸோ இதனால தான் அந்த பையன் ஏர்போர்ட்லேருந்து திரும்ப வீட்டுக்கு வர வேண்டியதாகிடுச்சு. மாப்பிளையே போகல அப்படின்னா மற்றவங்களாம் போக முடியும். ஸோ எல்லாருமே போகாத மாதிரி தான் சூழல் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே யாருங்க பாஸ்போர்ட்டு எடுத்துருப்பா, டவுட்டே வேணால. ரைட், அந்த கேள்விக்கு இப்போ பதில் கிடச்சிருக்கா. எதுக்கு இதை பண்ணாங்கன்னு ஒரு கேள்விக்கு மனசில் வரல, அதுவும் சொல்கிறேன். ஏன்னா இந்த இடைப்பட்ட நாட்களில் தான் அவங்க இந்த பையனை கொல்றதுக்கு பிளானே போட்டிருக்காங்க போல இருக்கு இந்த சியா. எப்போ அந்த பிளான் இவங்க ஃபோட்டோ ஷூட்டுக்காக பண்ணது, பாலிக்கு போகலான்னு கடந்த 6ஆம் தேதி. கடந்த 14ஆம் தேதி என்ன தெரியுமா இருக்கு, சியா முறையாக இந்த பையனை கொல்லிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கா. பாருங்க, அந்த பையன் வாட்டி தப்பிச்சு 2ஆம் வாட்டி மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. வேற எங்கேயும் இல்லை, இதே லோஹா கட் இருக்குல்ல இந்த ஃபோர்ட்டு, இந்த ஃபோர்ட்டுக்கு அந்த பையனை வா சும்மா அங்கே போயிட்டு வருவோன்னு கூட்டு வந்திருக்கான். யார் இந்த சியா. அந்த கேட்டோன்னே எதுவுமே கேட்காம இந்த பொண்ணு கூட கிளம்பி வந்திருக்காப்புல. வந்த இவங்க அந்த ஃபோர்ட்டோட உச்சி நோக்கி நடந்து போயிட்டே இருப்பாங்களே, கொஞ்சம் மேலே போயிட்டாங்க. அப்போ இந்த கூறாக இருக்கும் பாருங்க மலை முகடுகள் கீழே, அந்த பகுதியை பார்த்ததும் சியாவுக்கு டெம்ட் ஆகிடுச்சு, கொலை பண்ணுறதுக்கு டெம்ட்டு. தள்ளி விட்டுருக்கா பூச்சி அந்த கேட்டனை. அந்த மலை முகடுகள் கிட்ட இருந்த அந்த அடர்ந்த செடி கொடிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இருந்ததுனால உயிர் பழிச்சிட்டாருங்க அந்த டைமில். யார் நம்ம கேட்டனு. சந்தேகம் யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இருக்கால சியா, கத்தி கதறி கூப்பாடு போட்டிருக்கா. ஐயோ கீழே விழுந்துட்டாரு என்னோட அன்பானவர், அதுன்னு பயங்கரமாக கத்தி கூப்பாடு போட்டிருக்கா அந்த பொண்ணு. ஆக்சுவலாக அவருக்கே தெரியல அந்த பொண்ணு பிடிச்சி தள்ளி விட்ட விஷயம். இந்த பொண்ணு எதேச்சியா கைப்பட்டுச்சு போல இருக்கு, அதனால் விழுந்துட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு கேட்டனை உயிரோடு பார்த்தது இவளுக்கு ஷாக்கு. ஏன்னா கேட்டன் வந்துட்டாப்புல, அங்கே இருந்தாலும் மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. கூட்டம் வந்த பிற்பாடு இவரை பார்த்ததும் ஷாக் அவளுக்கு. இப்போ எப்படி அவர் ரியாக்ட் பண்ணுவா, உடனே நம்ம சொல்லிட்டா, இல்லை நான் பக்கத்தில் பாம்பு பார்த்தேன், அது பயத்தில் தான் நான் அப்படி கையை விட்டு தூக்கினேன், உன் மேலே பட்டு நீ விழுந்துட்டேன்ற மாதிரி கதை கொடுத்துருக்கா. அந்த கேட்டனை நம்பியிருக்காங்க அதிகம் பாவம் அந்த பையன். அப்புறம் அந்த பொண்ணு கேட்டனை கட்டி பிடிச்சி கதறி எழுது ஒரு நாடகத்தை போட்டிருக்கா பாருங்க, அப்பேற்பட்ட நாடகம். இதெல்லாம் முடிஞ்சிருச்சா. இதுக்கு அடுத்த 4ஆவது நாள், அதுதான் கடந்த 18ஆம் தேதி, இதே கோட்டைக்கு திரும்ப கேட்டனை அழைச்சிட்டு வந்திருக்கா. 2வது முறையாக இந்த முறை அந்த கொலை முயற்சியை இனிஷியேட் பண்ணியிருக்கா. ஆனால் இந்த முறை தனியாக பண்ணலை, கூட அவளோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கால பாபுலால், அவளையும் சேர்த்து அழைச்சிட்டு வந்திருக்கா. அவனை ஹுடி போட்டு வந்தானா வேலையை முடிச்சிட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. இப்போ இந்த சியாவும் அந்த பாபுலான பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஒரு கூத்து. இதில் சியாவோட ஃபேமிலியே பயங்கர ஷாக்கு, இந்த கேட்டன் இருக்கார்ல அவரோட ஃபேமிலியும் உச்சக்கட்ட ஷாக்கு. எவ்வளோ கனவுல இருந்திருப்பாங்க, நல்ல ஜாம்னு கல்யாணம் பண்ணோன்னு. இப்போ எதுவுமே எல்லாம் போயிடுச்சு பார்த்தீங்களா. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு உயிரை கொண்டுட்டு நாம் நிம்மதியாக இருந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ கேவலமான தாட் தெரியுமா. ஏன்னா இங்கே இந்த கண்ட்ராவின்னு பார்த்தா இன்னும் சில விஷயம் நடக்குது பாருங்க. எனக்கும் என்னோட திருமணம் கடந்த உறவு சார்ந்த அந்த ஒரு காதலனுக்கும் இடையில இருக்கிறது குழந்தை தான், அதனால் குழந்தைய கொள்ளுவேன்னு நிறைய தாய்ங்க பேயா மாறிக்கிட்டு இருக்குல்ல, அந்த கூத்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. உயிர் எடுத்துட்டு எப்படி அவங்களால நிம்மதியாக வாழ முடியும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545.
என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.